செல்விக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்களோ? கோவிச்சுக்காதீங்க தம்பி. ஒரு தாய் வயித்துல பிறந்து தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்த நீங்க ஒரு தாயாக போற பொண்ணுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. தாயாக போற விஷயத்த புருஷன்கிட்ட சொல்றதுக்கு பொண்ணுங்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க தெரியுமா? செல்வி தாயாக போறா. புருஷ ஆதரவு தேவைப்படுற இந்த நேரத்துல அவளை அனாதை ஆக்கிடாதீங்க. வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடுப்பு புகையலாம், குடும்பம் புகையக்கூடாது. கட்ட பொண்டாட்டி கண் கலங்குனா கொடி துணி 10 எரியும்பாங்க. தம்பி, என் புருஷன் ரொம்ப நாளா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் என்கிட்ட கேட்கறது என்னுடைய ஆதரவை, நான் அவர்கிட்ட கேட்கறது என்னுடைய நெத்தி குங்குமத்தை. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தம்பி. இத்தனை வயசுக்கு அப்புறமும் நாங்க 2 பேரும் இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதான். நீங்களும் செல்வியை புரிஞ்சுக்குங்க. இதோ பார், உனக்கு சொன்னா புரியாது. அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அந்த சந்தேக பேயோட என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. செல்வி, உஷா, உஷா, வெளியே அனுப்பு. ஓ, நீதான் அந்த உஷாவா? ராஜா இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. நீனா அதையே நீ கெடுக்கிற? செல்வி உன்ன மாதிரி பொண்ணுதானே, அவ வாழ்க்கை கெடுக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல? சூர்பனகை, வாய் மூடு. முதல்ல போவலையே. போறண்டி. வீட்டுக்கு சொந்தக்காரியவே வெளியே விரட்டினவளாச்சே. நான் என்ன தூசு? அடி இவளே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு நீ மட்டும் இங்க நிரந்தரமா இருக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி. பாலு, பாலு யார்? அந்த பாலு என்ன இங்க கலாட்டா? ஓ, நீங்க தான் அந்த மும்மூர்த்திகளா? மூஞ்ச பத்தியா நல்ல 3 சீட்டு ஜோக்கர் மாதிரி. வெளியே போ. வெளியே போத்தான் போறேன். உட்காந்து விருந்தா சாப்பிட போறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வெளியே தான் போறீங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. என்னடா வச்சு என்ன யாருன்னு நினைச்சேன்? காந்திபதி மகா கனகன் என்கிட்ட வச்சுக்கிட்ட கலந்து கலந்த ஜாக்கிரதை. பெருமாள் கோயில் பக்கம் வாங்கடா, புளியோதரை மாதிரி புளிஞ்சிடுறவங்கள. அம்மா வணக்கம்ங்க. செல்வி அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க யாரு? இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க. எங்க அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயாட்ட நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஐயா சுய புத்தியில அப்படி பேசலீங்க. அப்படி பேச வச்சு போட்டானுங்க அந்த பாவிங்க. அந்த 3 தடி பசங்களையும் அந்த சிரிக்கையும் ஊட்ட துரத்தானுங்க. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் அந்த முடிவுக்கு வந்தேன். இங்க இருக்கிற நன்றி கட்ட 4 மனுஷ நாய்களை எல்லாம் செல்வி கிட்ட இருக்கிற 2 நன்றி உள்ள நாய்களை வச்சு பதிலளி கொடுத்து வெளியே வரட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இங்குள்ள நிலைமை அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்லுங்க, அது போதும். அம்மா உங்க வீடு? பெருமாள் கோயில் பக்கம் வந்து கனகாவடி எதுன்னு கேட்டா பெருமாளே வழிகாட்டுவார். வரேன். உஷாவும் அங்கே வந்து தங்கிட்டாளா? நிரந்தரமா தங்கிடுவாளா? தங்க விட்டுருவனா? பாக்குறதுக்கு பதுவுசா இருக்கேன்னு பாக்குறியா? வாய திறந்தன்னா கூவந்தா அந்த சிரிக்கை கிழிச்சு தோரண கட்டிவிட மாட்டேன். அந்த சிரிக்கையும் 3 சீட்டு பசங்களையும் ராமோ ஜூலி மட்டும் விரட்டிட்டு ஒண்ணு கொண்டு போய் இங்க சேர்க்கல. நான் காந்திமதி மக கனகம் இல்ல. இது நடக்குமா? நடக்காம விட்டுருவனா? ராமு, ஜூலி அவங்கள உருவி பாப்போமா? என்ன ராமு, அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும். வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற அயோக்கிய கும்பலை வெளியேத்த நாம நடத்த போற நாடகத்துல நீங்க தான் மெயின் ஆக்டர். நாங்க சைடு ஆக்டருங்க. இன்னைக்கு ப்ரோகிராம்ல ராஜா உஷாவோ அடடட கொண்டுட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஜோடி பொறுத்ததை பார்த்து அசந்துட்டாங்க. அந்த கிட்டார் பிட்டுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க பாரு, சூப்பர். போதும்டா, போதும். லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. ராஜா நீங்க சாப்பிடல? வேணாம், எனக்கு கொஞ்சம் பால் அனுப்பு. போதும். குட் நைட். உஷா, பையன் பால் கேக்குறான். இன்னைக்கு அமாவாசை, நல்ல நாள். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இந்த அப்படி இத பால்ல கலந்து ராஜாவுக்கு கொடுத்துட்ட பையன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அந்த சந்தர்ப்பத்தை நீ நல்லா பயன்படுத்திக்கிட்ட, அவனுக்கு நீ ராணி ஆயிடுவ. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். பௌர்ணமி, யாருங்க 2 கிளாஸ் பால் கொண்டா பாருங்க. பாலுங்க வச்சுட்டு போ.
பால். நீ சாப்பிடல? சாப்பிடுறேன். உஷா, என்னாச்சு உனக்கு? வாலிபம் காணும் வர்ணஜாலம் வாழ்ந்திடும் இங்கே எந்த நாளும் அதன் ஜாலமும் கோலமும் காணவாவா. Come on, darling. டேய், என்னடா செய்றீங்க? வாங்கடா இங்க. என்னடா ராஜா? என்னாச்சு இவளுக்கு? இவளுக்கும் குடிப்பழக்கத்தை கத்து கொடுத்துட்டீங்களா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பார், இனிமே இவ இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருக்க சொல்லு. என்னடா நடந்திருக்கும்? மாத்திர இடம் மாறி போயிருக்கும். அப்போ நம்ம நாடகத்துல முதல் கட்ட வெற்றியா முடிஞ்சிருச்சு. ஆமா அதை முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க கஷ்டப்பட்ட 5 ஆயிடுது. இந்த வாரம் கோய் கஷ்டப்பட்டது பூரா அதுக்கு 2 இந்த வருஷத்துல கல்பனைட்டுக்கு பதிலா பேசாம இந்த ராமுக்கே என்ற காலத்துல நீட்டி இருக்குல்ல. எது நீ கட்டிக்கிறவ அவன் கட்டிக்கிறணுமே. ஏண்டா ராமு இவ கழுத்துல நீ தாலி கட்டுவா? அதானே ராமுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பார்த்திருக்கு. அதுதான் ஜூலி. நீ என்னமோ பெருசா வெள்ளைன்னு பீத்திக்கிறிய. உன்னை விட ஜூலி வெள்ளை. அதை விட்டுட்டு உன்னை கட்டிக்கிறானா? ஏண்டா ராமு? அம்மா சிரிச்சிட்டாங்க. உங்க முகத்துல சிரிப்பு பார்த்து வெகு நாள் ஆயிடுதுங்க. வாரணுங்க. ஏன்பா இருட்டு? இருட்டா? அமாவாசைங்க. 2 ஒண்ணுதான். நம்ம நாடகத்துல இடத்த கட்டும் இன்னைக்கே. பணம் சில நல்ல காரியங்களுக்கு நான் கூலி வாங்குறதே இல்லை. என்ன விட்டுருங்கய்யா, உண்மை சொல்லிடுறயா, என்ன விட்டுருங்கய்யா. யார் நீ? எதுக்காக என்ன கொல்ல வந்த? நானா வரல, என்ன அனுப்பிச்சாங்க. யாரும் அனுப்பிச்சாங்க? சொல்லு. சொல்றேன் ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்களை தீர்த்து கட்ட சொல்லி அனுப்புறது இந்த வீட்டுல உங்க கூட இருக்கிற பாலு, கிரி, மது, இந்த உஷா. ராஜா, இவன் சொல்றதை நம்பாதீங்க. இவன் போய் சொல்றான். அம்மா தாயே, நான் எதுக்கு போய் சொல்லணும்? செஞ்ச கொலைய செஞ்ச நீ கோர்ட்லயே ஒத்துக்கிறவன்னா நான் எதுக்கு போய் சொல்றேன்? நீங்க சொல்லாம நான் எங்க வர போறேன்? நான் சொன்னேனா? ராஜா சுத்த போய் இவனை நான் இப்பதான் பாக்குறேன். ராஜா, இவன் சொல்றது நம்பாத. சார், உங்களை கொல்ல சொன்னதே இந்த ஆள் தான் சார். Stop it. சரி சார், நீங்க சொல்ல சரி சார். எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும். இங்க என்ன நடந்துச்சு? சார், பணத்துக்காக பல வேலைகள் செய்யறவன் தான் நான். இவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு உங்களை கொலை செய்யணும்னு சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவன் பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிட்டோம். ஆள் இல்லாத வீடு, சொத்து சுகம் இருக்கு, அப்புறம் நகை, பணம், காசு, 2ஆம் தாரம், அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க. இப்ப நான் மாட்டிக்கிட்டதும் இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், இது நியாயமா? ராஜா, இவன் போய் சொல்றான். நோ, இத நம்பாத நீ. இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல ராஜா. சம்பந்தம் இல்ல? ஐயாவை கொள்றது கூலியா? இத கொடுக்கல? அம்மா புண்ணியவதி, உங்களுக்குள்ள என்ன கூட்டு களவாணி திட்டம் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன வம்பல மாட்டி விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், எங்க வாழ்க்கையில விளையாடாத. அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுற குணம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஐயா,
தெரியாம இவங்க பேச்சை நம்பி தப்பு பண்ணிட்டேன். என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. நீ போலாம். உப்புத்தன வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் நிக்கிறீங்களே உங்களை. அம்மா தாயே, இந்த அம்மா நெக்லஸ் தொட்டாலே பாவம். இனிமே இந்த மாதிரி காரியங்கள்ல யாரையும் மாட்டி விடா தாயே. நல்லா இரு. ராஜா, அவ சொல்றது. ஷட் அப். உங்க விளக்கம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட விரோதிங்க. கேவலம் பணத்துக்காக என்ன கொலை செய்ய துணிஞ்சீங்களே, பழகன தோஷத்துக்காக உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம விடுறேன். அவுட். ராஜா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேலையும் நீங்க சொல்றதை கேட்க நான் ஒண்ணும் மடையா இல்ல. அமாவாசை, பௌர்ணமி, இந்த நன்றி கெட்ட நாயங்களை அடிச்சு வெளியே துரத்து. உங்க போக்கு சரியில்லை, எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு அப்பவே சொன்னேன். கேட்டீங்களா? அப்ப சொன்ன என்ன இப்ப சொன்ன என்ன? ஐயா தான் சொல்லி போட்டாருல, போக வேண்டியதேனோ. ஆமாமா, போயிட்டே இருங்க. டேய், முறைச்சு புண்ணியம் இல்ல, திசை மாறி போச்சு, காத்து எங்க பக்கம் அடிக்குது, போயிட்டே இருங்க. என்ன ஓய், இதுக்கு மேல நின்னீங்கன்னா ஐயா போலீஸ்கார கூப்பிட்டு போடுவாரு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கம் லெட்ஸ் கோ. நடங்க. ஏண்டி, யாருங்க? இவங்களுக்கு சோறு தானே வடிச்சு கொட்டுற? பின்ன வேற இடத்த கொட்டினா? அப்ப சொன்ன உடனே போயிருக்கணுமே, இவ்வளவு லேட்டா போறாங்க. அதுவும் அவங்களுக்கு கேளுங்க. அப்ப கூப்பிடட்டுமா? ஐயோ வேண்டாம், மறக்க வந்து ஒட்டிக்குவாங்க. ஆமாமா. அது இறக்க விடுங்க, நம்ம கதாநாயகம் பாக்கல. ராமு கண்ணா, சூலி கண்ணே,